ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லிக்கு சைடிஷ் தான் பண்ண போகிறோம். இட்லிக்கு சைடிஷ்னால் தக்காளியில் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம கோயம்புத்தூர் சைடில் எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இந்த தக்காளி குழம்பு. அதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு இட்லி இல்லை, 2 இட்லி இல்லை, 4 இட்லி, 5 இட்லி, 6 இட்லின்னு இப்படி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழம்பு. கோயம்புத்தூரில் பெரும்பாலான வீட்டுங்களில் இட்லின்னு செஞ்சால் இந்த குழம்பு இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு குழம்பு தான். அதுக்கு முதல்ல நம்ம தக்காளியை வேக வைக்கணும். முதல்ல தக்காளியை வேக வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். நான் வந்து 2, 4, 6 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த லைட்டரும் பற்ற வச்சு அந்த லைட்டர் உடஞ்சி போச்சு. அவ்வளோதான். 6 தக்காளி போட்டிருக்கேன். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கத்தில்ல, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேக வச்சா போதும். அது வெந்துச்சுன்னா அந்த தோல் உரித்து எடுத்து அப்புறமா ஆற வச்சுட்டு தான் நமக்கு வேறு வேலை. அதுக்குள்ளேயும் நம்ம வெங்காயம்லாம் உரித்து எடுத்து வச்சுட்டு மாவு ரெடி பண்ணுற உப்பு போட்டு கலந்து வைக்கிறதுனா கலந்து வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகளையெல்லாம் நம்ம பார்க்கலாம். தக்காளி வேக வச்சுட்டேன். தக்காளி ஒரு 2-3 நிமிஷம் வேக வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அது ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நான் வேக வச்சுட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்குவோம். நல்லா ஆற வைப்போம். ஆற வச்சுட்டு மேலே இருக்க அந்த தோலெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம அரைக்கிறப்போ நல்லா வலுவலுன்னு வரும். அதனால் தோலை எடுத்து விட்ருவோம். இப்போ வேணால் ஆறவும் எடுப்போம். தக்காளி ஆறதுக்குள்ளே இட்லி ஒரு பக்கம் ஊற்றி வச்சிடலாம். நம்ம தண்ணி வந்து நல்லா முன்னாடியே கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றினோம் அப்படின்னா சீக்கிரம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்டு வரும் பார்த்திங்களா, அடியிலாம் அந்த மாதிரி ஆயிரும். நான் வந்து எப்பயுமே துணி வந்து இட்லிக்கு துணி போட்டு தான் ஊற்றுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். அது வந்து சும்மா அந்த எண்ணெய் தடவி ஊற்றுற வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கிறதில்ல. நான் என்ன செஞ்சு கொடுக்குறேன் அதை தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க. அஸ்பக்கு நிறைய நேரம் என்னை வந்து நீ சரியில்லைம்மா, நீ என்ன சாப்பிட்றியோ அதை மட்டும்தான் எங்களுக்கு கொடுத்து வளர்த்துருக்க, உனக்கு குடல் பிடிக்காது, அப்புறம் ஈரல் பிடிக்காது, தலைக்கறியெல்லாம் பிடிக்காதுன்றதுனால அதையும் எங்களுக்கு கொடுக்காம எங்களை சின்ன பிள்ளையிலேருந்து ஏமாற்றி வளர்த்துருக்க, எங்களுக்கு அதெல்லாம் கொடுக்காம அப்படின்னு. ஏன்டா இப்போ நீங்கள் சாப்பிட்டு பழகுறீங்கள, இப்போ சாப்பிட வேண்டியதானே அப்படின்னா, இப்போ அப்பயே சாப்பிட்டு பழகிருந்தா தானே இப்போ அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ, நீ தான் எங்களை சரியாக வளர்க்கல அப்படின்னு கேட்குறியா? நான் தலைக்கறி, ஈரல், இந்த மூளை இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், குடல் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னா அதுக்கு நீ அப்படி ஒரு குறையாவே சொல்ல. எப்போ சாப்பிட்டாலும் சரி அந்த டைலாக் சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி இட்லி ஊற்றுறதுலையும் எனக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி ஊற்றி கொடுக்குறேன். இட்லி ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளேயே ஆறிடுச்சுன்னா அதை வந்து அரைச்சிட்டு நம்ம வந்து தாளிச்சு விடலாம். ரொம்ப சிம்பிள். இந்த இட்லி வேகிறதுக்குள்ளேயே அந்த குழம்பு ரெடி ஆயிரும். அதை ஆற வைக்கிற டைமிங் மட்டும்தான். நம்ம ஒரு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டீ வைக்கிறப்போ இந்த தக்காளியை வேக வச்சிட்டிங்கன்னா டீ குடிச்சிட்டு ஒரு பக்கம் இட்லியை ஊற்றிட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து குழம்பு அதுக்குள்ளேயும் இது ஆறிடுச்சுன்னா அரைச்சதுமே குழம்பு தாளித்து விட்றலாம். அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மட்டும் நம்ம வைக்கல அப்படின்னா இது கூட தேங்காய் சட்னி, எப்பயுமே நம்ம எல்லாத்துக்கூடவும் கார சட்னி கூட தேங்காய் சட்னி, சாம்பார் கூட தேங்காய் சட்னி, அப்புறமா பருப்பு இல்லாமல் சாம்பார் செஞ்சோம்னாலும் தேங்காய் சட்னி, இதுக்கும் தேங்காய் சட்னி, எல்லாத்துக்கூடையும் பொருத்தமாக இருக்கிறது அந்த ஒரு தேங்காய் சட்னி, அதையும் சேர்த்து பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக இருந்துடும். இப்போ வந்து ஆறிடுச்சு, நம்ம அரைச்சிடுவோம். இதை மட்டும் அரைக்க மாட்டோம், இது கூட கொஞ்சம் மசாலாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளியில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு இப்படியும் மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்ல கலருக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது அந்தளவுக்கு காரம் இருக்காது, அதனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி அரைச்சிருவோம். நம்ம சாம்பார் தூளில் மஞ்சத்தூளில் கலந்து தான் இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூளில் சேர்க்க வேணாம். இப்படி மட்டும் அரைச்சிக்கிட்டால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அது கூட கொஞ்சம் கடுகு உளுந்து, ஒரு 2-3 வெந்தயமும் சேர்த்துக்கிடுவோம். நல்ல மணமாக இருக்கும். அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் போட்டு தாளித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டு எடுத்து வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வந்து ரொம்ப கருகவும் கூடாது, அதே சமயம் அந்த பச்சையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி நல்லா சுருண்டு வெந்திருக்கு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வெந்திருக்கணும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி குழம்பு ஊற்றிடலாம். நான் தண்ணி கலந்து தான் வச்சுருந்தேன், அப்படியே சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ராவும் தண்ணி கலக்கணும். நம்ம கொஞ்சம் தண்ணியை சேர்த்துடலாம். அரைச்சிட்டு அப்படியே தண்ணியும் சேர்த்து விட்ருங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு தண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கூட உங்களுக்கு நமக்கு தண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்குது. பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்குது. நமக்கு தேவைப்பட்டால் உப்பு காரமெல்லாம் சரி பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம்.
தண்ணி சரி பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதே போல் இதில் எதுவுமே கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம இதில் மாவோ பொட்டுக்கல்லையோ எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். அப்படி தான் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து இறக்குறது தான். நல்லா கொதிக்கட்டும். வேகிறதுலையே நல்லா அந்த மசாலாலாம் கெட்டி சேர்ந்து வந்துடும். தக்காளி கூட மசாலா போட்டோம் இல்லையா, அதெல்லாம் கெட்டி சேர்ந்து வந்துடும். ரொம்ப காரமாகலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த காரம் வந்து கம்மியாக தான் இருக்கணும். அதனால தான் நான் மசாலா வந்து ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதிகமாக தேவைப்படாது. சரியா? அவ்வளோதான். வேகட்டும் ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்துக்கலாம். அதுக்குள்ளேயும் இட்லியும் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. இட்லியும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லா ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக தான் இருக்கும், ஆனாலும் அது வெந்து ஒரு மாதிரி ரொம்ப தண்ணியாக இருந்தது. ஓரளவுக்கு அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை. ஏன்னா நான் எல்லாத்தையும் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை. அந்த பச்சை வடை போகிறதுக்காக மட்டும் நம்ம வேக வச்சுக்கிட்டால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இட்லியும் ஒரு பக்கம் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி கிளறி விட்டோம்னா ஃபுல்ஃபில் ஆயிடும். எவ்வளோ ஈஸியான குழம்புல, ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. காய்கறி அது இது எதுவும் தேவையில்லை. நீங்கள் வந்து சாம்பார் தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் மிளகாத்தூள் மட்டும் நீங்கள் போட்டு செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். சுட சுட இட்லி செஞ்சு அப்படியே இந்த தக்காளி குழம்பை ஊற்றி சாப்பிட்டா, நிறைய ஊற்றி சாப்பிட்ணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு தேங்காய் சட்னி ஊற்றணும்னா இந்த ஓரமாக கூட ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஓரமாக கூட ஊற்றிக்கோங்க. ஆனாலும் இந்த குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிடுங்க. அருமையான ஒரு சாஃப்டான ஒரு இட்லியும் அருமையான ஒரு தக்காளி சிம்பிளான ஒரு தக்காளி குழம்பும் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் அவசர அவசரமாக காலையில் ஏதாவது டிஃபன் செய்கிறீங்க அப்படின்னா இந்த குழம்பை நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா டீ போடுற நேரத்தில் இந்த தக்காளியை வேக வச்சு ஆற வச்சுருங்க ஒரு பக்கமாக. அடுத்ததாக இட்லி ஊற்றி வைக்கிறப்போ இந்த குழம்பை தாளித்து விட்டிங்கன்னா இட்லியும் இந்த குழம்பும் ஒரே டைமில் வெந்து வந்துடும். அதனால ரொம்ப சிம்பிளாக உங்களோட காலையில் வேலை முடிஞ்சிடும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போய் சாப்பிட்றேன். உங்களுக்கு இட்லி மாவு எப்படி அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். பின்னாடி வந்து அட்டாச் பண்ணுறேன். இதில் புளிப்பு இன்னொரு இது நான் சொல்லவே மறந்துட்டேன். புளிப்பு வந்து நீங்கள் புளி வந்து இதில் சேர்க்கவே கூடாது. ஏன்னா தக்காளியிலே புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். தக்காளி நிறைய அரைச்சி ஊற்றுறோம் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து இதில் வந்து புளிப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது. அந்த தக்காளியோட புளிப்பு, அந்த தக்காளியோட டேஸ்ட் மட்டும் நமக்கு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நான் போய் சாப்பிட்றேன். இட்லி ஊற வைக்கிறதுக்கு 5 கப் அளவுக்கு இட்லி அரிசி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி படியில் 5 படி அரிசிக்கு 1 படி அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அரிசி கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அரிசி உளுந்து எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். அரிசி கூட வெந்தயம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். ரெண்டும் ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊறட்டும். அரிசி உளுந்தும் ஒரு 6 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுட்டேன். முதல்ல பார்த்திங்கன்னா உளுந்தை போட்டு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து அரைச்சிக்கலாம். முதல்ல இப்போ உளுந்து போட்டுடலாம். ஊற வச்ச தண்ணியை அப்படியே சேர்த்துருக்கேன். அப்புறமா தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அரைச்சிடுங்க. அப்போ தான் உளுந்து வந்து பந்து போல் அப்படியே பஞ்சு பஞ்சாக வரணும். அதுதான் இட்லிக்கு வந்து நல்லா பக்குவமாக இருக்கும். உளுந்து நல்லா சாஃப்டாக அரைஞ்சிருச்சு. இப்போ மாவு வந்து எடுத்துடலாம். அடுத்ததாக அரிசி உளுந்தை வந்து முதல்ல அரைச்சி எடுத்துட்டு அரிசி நான் முதல்ல உளுந்து அரிசி எல்லாம் ஒன்றா அரைப்பேன். உங்களுக்கு வந்து எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சாலும் ஓகே, இல்லை தனித்தனியாக அரைக்கிறதுனாலும் ஓகே. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது என்ன கிரைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லக்ஷ்மி கிரைண்டர், கோயம்புத்தூரில் தான் இது தயாரிக்கிறாங்க. அந்த இங்கே தான் நம்ம சாய்பாபா கோயில் சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்னல் பக்கத்தில் இருக்காங்க லக்ஷ்மி கிரைண்டர். அங்கே வாங்கினது தான் இது. நான் வாங்குறப்ப 7500 இருந்தது. இப்போ எவ்வளோன்னு தெரியல. ராயலி பிராண்ட் வெட் கிரைண்டர், அதாவது டில்ட்டிங் கிரைண்டர். நம்ம வந்து மாவு வந்து சாய்ச்சிக்கலாம். ஆனால் எனக்கு அது வந்து போயிடுச்சு, இப்போ இல்லை. நான் வந்து அரிசி வந்து 2 டைம் போட்டு அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி மாவு பார்த்தீங்கன்னா விரல் வச்சு தடவுனோன்னா நமக்கு லைட்டாக சொரப்பாக தெரியணும். அதுக்காக ரொம்ப சொரப்பால் இந்த மாதிரி சொரன்னு தெரியணும். ரொம்ப வலுவலுப்பாக அரைக்காமல் எடுக்கணும். அப்போ தான் இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து உப்பு போட்டு கலந்து வச்சுருவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சோடாப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து சோடாப்பு போடலை. சோடா போடாமையே மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் சோடா போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. அவ்வளவுதான், மாவு ரெடி. மூடி வச்சுட்டு
நல்லா புளிக்கவும் எடுத்துக்கலாம். ஒரு 8 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். காலையில் அரைச்சி வச்ச மாவு இப்போ சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்க. நைட்டு டின்னருக்கு இப்போ இட்லி தான் ஊற்ற போகிறேன். எல்லா மாவும் மொத்தமாக கலக்க வேணாம். தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாவை கலந்துட்டு அப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. ஏன்னா மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் முன்னாடியே தண்ணி ஊற்றி அது கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ஒரு 8 நிமிஷத்துக்கு வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து சைடிஷ்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட பாருங்கள் இட்லி வந்து நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. அவ்வளோதான், வெந்துடுச்சு. எடுத்துருவோம். அருமையான இட்லி பாருங்கள், பஞ்சு பஞ்சாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே அளவில் மாவை அரைச்சி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இட்லி வரும். இது இட்லிக்கும் சூப்பராக பஞ்சு மாதிரி வரும். தோசை ஊற்றுனீங்களாலும் நல்ல மொறுன்னு தோசை வரும். கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவுகளில் மாவு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய மெத்தடில் மாவு அரைச்சி காட்டியிருக்கேன். நீங்கள் எப்படி இட்லிக்கு அரைச்சாலுமே ரொம்ப நல்லா வரும், இப்படி அரைச்சாலும் நல்லா வரும்.